நீங்க நிறைய வெப்சைட்ல பார்த்திருப்பீங்க. இந்த டார்க் தீம், லைட் தீம் பார்த்திருப்பீங்க. இது எப்படி சிம்பிளா பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? சோ டார்க் தீம்னா என்ன? பேக்கிரவுண்ட் ஃபுல்லா பிளாக்கா இருக்கணும். டெக்ஸ்ட் எல்லாமே ஒயிட்டா இருக்கணும். லைட் தீம் அப்படின்னா பேக்கிரவுண்ட் ஃபுல்லா ஒயிட்டா இருக்கணும். டெக்ஸ்ட் எல்லாமே பிளாக்கா இருக்கணும். இது வந்து நான் சிஎஸ்எஸ்ல கிளாஸ் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு இது நடக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, HTMLல ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து டாகிள்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப ஸ்கிரிப்ட்க்கு வரேன். அந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி மூலமா டாகிள் பட்டன எடுத்து நான் பட்டன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது. அப்ப பட்டன் டாட் ஆட் ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு. அது வந்து கிளிக் ஈவென்ட். நான் அத கிளிக் பண்ணா தான் நடக்குது. சோ கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட்னா அந்த மொத்த வெப்சைட்டும் டாக்குமெண்ட். அதுல பாடி அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் தான் பாடி. ஓகேவா? பாடிக்குள்ள கிளாஸ் லிஸ்ட்னா நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்கோம். கரெக்ட்டா அந்த சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு லைட் எழுதி வச்சிருக்கோம். அத வந்து நம்ம HTML எங்கேயுமே யூஸ் பண்ணல. நல்லா பார்த்தீங்கன்னா, HTML எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சோ அதனால இங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல வாலண்டியரா கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட்ன்னு சொல்லி தான் குடுக்கணும். இப்ப ஆட்ன்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, நீங்க ரிமூவ் சொல்லி குடுக்கணும். அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க டாகிள்னு குடுத்தாலே, நீங்க ஆப்போசிட் குடுக்க இது மாறிரும். ஓகேவா? இப்ப டாகிள் குடுத்துருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, டாகிள் குடுத்தேன்னா ஆப்போசிட் சைட்ல மாறிரும். ஓகேவா? சோ இப்ப இதுல இன்னொரு ஐகானிக்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சோ டார்க்க நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க? பேட்மேன். லைட்ட சூப்பர்மேன். சோ இங்க பார்த்தீங்கன்னா, அது சிம்பிளா ஒரு ட்ரிக் தான். ஓகேவா? டார்க் மோட்ல இருக்கும்போது நம்ம பேட்மேன் வருவாரு. இதே லைட் மோட் அப்படின்னா சூப்பர்மேன் வருவாரு. சோ இது ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் இமேஜ் குடுத்து ரிப்பீட்ட மட்டும் நன் குடுத்துருக்கேன். சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இந்த மாரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கங்க.